ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நாளுக்கு அப்புறம் என்ன விஷயம்னு சொன்னால், கொஞ்சம் ஒர்க்காக இருந்தேன். அந்த ஒர்க்காக இருக்கும்போது ஒரு மெயில் உண்டு. நான் அந்த கூகுள் டெவலப்பர் அந்த நீங்கள் சோர்ஸில் இன்ஸ்டாவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கூகுளில் இருந்து கிஃப்ட் வருது, அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க ஃபோம் மாதிரி வருது. கூகுள் டெவலப்பர்ஸுக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் செய்கிறாங்க, அந்த ஈவெண்ட்ஸுக்கு சம்திங் ஏதோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு வந்திருக்கு, கிஃப்ட் வந்திருக்கு, நீங்கள் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வரும் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி ஒன்றில் தான் நானும் பார்த்துட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு அப்படியும் வரல, பட் இந்த கூகுள் இமெயில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். கூகுளில் இருந்து இந்த ஐஓ டெவலப்பர்ஸ்க்கான 2026க்கான விஷயம் ஒரு ஈவெண்ட்டாக நடந்துச்சு. இங்கே இருந்து ஸ்ரீலங்காவில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் நிறைய அங்கே வேறு வேறு நாடுகளில் இருந்தும் ஒரு டெக்னிக்கல் டீமாக வலிக்கிட்டு அவங்க ரெஃபர் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே தான் அந்த விஷயங்கள்லாம் கன்சல்ட் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயத்தில் லைவ்க்கான நான் ஷோ பண்ணுவேன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ லைவுக்கான ஒரு இன்விடேஷன் மாதிரி ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அதை நான் அந்த டைம் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் வேக இருந்தபடியாக. அதுக்கப்புறம் நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தேன் என்ன விஷயம்னு சொல்லி. அது பார்த்ததில் பார்க்கும்போது கொஞ்சம் முக்கியமான விஷயம் மாதிரி தோணுச்சு. ஸோ இப்போ அதை எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அந்த விஷயத்துக்காக, அந்த நோக்கத்தில் தான் இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ரைட், முதலாவது விஷயம் பாருங்கள். இந்த கூகுள் டெவலப்பர்ஸுக்கான இந்த ஈவெண்ட் கூகுள் ஜெமினி அவங்களோட ஏஐ ஏஜென்டிக் ஏஐ அதை பேஸ் பண்ண மாதிரியும் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் தான் இந்த செயற்பாடு ஃபுல்லாக இருக்கும். அதில் நீங்கள் இந்த வீடியோவில் வரும்போது பார்ப்பீங்க, சுந்தர் பிச்சைலேருந்து அங்கே ஒர்க் பண்ணுற மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த என்வாயன்மெண்ட்டே ஒரு டெக்னிக்கல் அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போதே அதை என்ஜாய் பண்ண முடிய மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம், இந்த ஏஜென்டிக் ஏஐ பேஸ் பண்ணி என்ன விஷயம் அவங்க புதுசாக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கூகுளில் ஜெமினி என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த கூகுள் ஜெமினி அது ஏஜென்டிக் ஏஐ யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால், அவர் எல்லா வேலையும் தனித்தனியாக அந்த வேலைக்குரிய ஒரு ஏஜெண்டை ஜென்ரேட் பண்ணுறார். அதை ஏஜெண்டை வச்சுக்கொண்டு அந்த வேலையை அந்த ஏஜென்ட்டுகளால் செய்யக்கூடிய மாதிரி செய்தால் இந்த அவுட்புட் நல்ல எக்ஸ்பர்டபிளான அவுட்புட் கிடைக்கக்கூடிய மாதிரி அந்த செயற்பாடு இருக்கும். ஸோ அதுக்கான தான் அவங்க இந்த ஈவெண்ட் லான்ச் பண்ணாங்க. இந்த ஈவெண்ட்ல முதல்ல 2 மாடல்ஸ், ஜெமினி மாடல்ஸ், இந்த ஏஐ மாடல்ஸ், இந்த ஜெமினி மாடல்ஸ் 2 இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அப்புறம் 10 ஏஜென்டிக் ஏஐ மாடல்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. பூஸ்ட் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு முக்கியமான 2 விஷயம் அதில் ஷோ பண்ணாங்க. ஸோ அந்த விஷயங்களை நாங்கள் லைன் பை லைனாக பார்ப்போம். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட எனி செய்கிற ஒரு விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு வித்தியாசமான கம்ஃபர்டபுளான அண்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அவுட்புட்டை கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, முதல் விஷயம், அந்த 2 மாடல்ஸ் சொன்னேன், ஜெனடிக் ஏஐ 2 மாடல்ஸ் சொன்னேன். ஸோ அந்த மாடல் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெமினி 3.5 ஃப்ளாஷ்ன்றது 3.0 இருந்தது. இது 3.5 ஃப்ளாஷ் என்ற விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது சாதாரணமாக வளர்ந்த தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒரு நம்பர்ஸ் அந்த வெர்ஷன்ஸ் மாதிரி அப்படி போயிட்டு இருக்கும். அது கூட டெவலப்பர்ஸ் அது எல்லாம் அவங்களுக்கு அது ஃபேமிலியரான விஷயம். ஸோ அதனால உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன விஷயம்னா, இந்த ஜெமினி 3.5 ஃப்ளாஷ்ல இருக்கிற அந்த ஏஜென்டிக் ஏஐ ஏஜென்ட்ஸ் தான் இந்த 10 பேரும். ஸோ அப்போ அதுதான் இது பேஸ்மெண்டான ஒரு விஷயமா இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் இங்கே ஜெமினி 3.5 ஃப்ளாஷ். இது முதலாவது அந்த மாடல்ஸ். இது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெமினி ஓமினி என்று சொல்லி வீடியோவில் ஷோவாகவும் பார்ப்பீங்க. ஜெமினி ஓமினி இதுக்கு எப்படிப்பட்டது, இந்த பேஸ்மெண்ட்னு சொன்னால் அந்த வேர்ல்டில் இருக்கிற வேர்ல்டு நாலேஜையும் அரித்மெட்டிக் இந்த தர்க்க ரீதியானது எதிக்கல் அபிசம்னியான ஒரு நாலேஜ் எல்லாத்தையுமே இன்புட் பண்ணின்னு சொல்லலாம். இன்புட் பண்ணி அந்த விஓ நாங்கள் தெரிஞ்சிருப்போம். விஓ 3.1 நல்ல ரீச் ஆயிருக்கு. வீடியோ ஜென்ரேட் பண்ணுற விஷயம். ஸோ அதில் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்க அதுக்கான வீடியோ ஜென்ரேட் கொடுக்கும். இந்த ஜெமினி ஓமினியில் அந்த விஓ 3.5ஓட உங்களோட ஜெமினி ஓமினியையும் சேர்த்து ஃப்ளஷ் பண்ணி இந்த ஒர்க் பண்ணும்போது
அது இன்னும் ரியலிஸ்டிக்காகவும் அண்ட் வெல் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் அரித்மெட்டிக் ஏற்ற மாதிரி அந்த விஷயத்தை அதை ரியல் லைஃபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி அது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதாவது தனியாக நீங்கள் விஓ 3.5 ஜென்ரேட் பண்ணுற வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதை விட அதில் நீங்கள் ஜெமினி ஓமினியை யூஸ் பண்ணி செய்யும்போது அந்த அவுட்புட் டிஃப்ரெண்டாக இருக்கும்னது இதில் தெரியும். ஸோ இப்போ இது வந்து ஜெமினி ஓமினின்ற அந்த கூகுள் I/O 2026 2 மெயின் மாடல்ஸ். அதில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜெமினி ஓமினியில் 2 விஷயம் இருக்குது, அது கொஞ்சம் விஷயம் இருக்குது. ஐ மீன் அந்த வீடியோவில் நீங்கள் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸ்டைல் இருக்குன்னா ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வீடியோஸ் அப்படியே இருக்கும், ஆனால் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். அதில் இருக்க பொருள் நீங்கள் திங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் திங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஈவெண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஈவெண்ட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோஸ் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பர்டிகுலராக அந்த விஷயத்தை நீங்கள் தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராடக்ட்டை உள்ளே கொண்டு வரணும்னு சொன்னால் அதை தனியாக கொண்டு வரலாம். ஸோ அந்த விஷயம் எல்லாம் இந்த ஜெமினி ஓமினியில் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த 2 தான் ஜெமினி 3.5 ஃப்ளாஷும் ஜெமினி ஓமினி என்ற இந்த VI 3.1 கொலாபரேட் பண்ணுற அந்த விஷயம் தான் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண மெயின் 2 விஷயமா இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இம்பார்ட்டன்ஸான ஜெனட்டிக் AI ஏஜென்ட்ஸ் 1 by 1 பார்ப்போம். ஸோ இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், பட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாக் லைவ் வந்து, அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ் லைவ் டாக்குமெண்ட் அது வந்து கூடவே இதில் இருக்கிற நீங்கள் பார்க்க போகிற அந்த 10மே கூட டோக்கன் ஃப்ரெண்ட்லி டோக்கன்ஸ் தான் இருக்கும். ஜூஸர் ஃப்ரெண்ட்லி மாதிரி, ஜூஸர் ஃப்ரெண்ட்லி என்னதை தாண்டி டோக்கன் ஃப்ரெண்ட்லி என்ன மாதிரி ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் அதை டாக் பண்ணி அவங்களோட எங்களோட இதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ டொக் லைஃபும் அப்படி தான். இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இந்த வேர்டை நான் ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தால் அங்கே ஷோ ஆகிறது ஒயிட் பேப்பர். ஸோ இங்கே அப்படி இல்லை. இந்த டாக்குமெண்ட் லைஃப்பில் போயிட்டு ஒயிட் பேப்பர் ஷோ ஆக போகுது இல்லை. அதுக்கு முதல்ல நீங்கள் அதில் அவங்களோட பேசி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க, இல்லை என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அந்த எடுத்துக்க போகிறீங்கன்றது நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு ஸ்கெட்சோட ஒரு விஷயத்தை அவுட்புட்டாக கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு மெயில் மெயில் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணணும், இல்லாட்டி எனக்கு ஒரு லெட்டர் ரிசைன் லெட்டர்ஸ் ஏதோ ரிஜிஸ்டர் லெட்டர்ஸ் ஏதோ சம்திங் ஏதாவது கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா அந்த டீடைல்ஸோட கொடுக்க, அந்த டீடைல்ஸோட அவர் வந்து ஒரு லெட்டர் வந்து ஜென்ரேட் பண்ணி அதில் இந்த ஒயிட் பேப்பர் இல்லாமல் ஏற்கனவே லெட்டர் பேப்பரோட தருவார். இப்போ உங்களோட அதில் என்ன வேலைன்னு சொன்னால் உங்களோட வேலை அதில் நீங்கள் கரெக்ஷன் பார்க்கலாம். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் பெருசாக இருக்க போகிறது இல்லை, பட் ஏதாவது சின்ன கரெக்ஷன் இருந்தால் கரெக்ஷன் பார்த்துக்கலாம். அல்லாட்டி அதில் ஏதாவது விஷயங்கள் எடிட் பண்ணணும், இன்னும் ஆட் பண்ணணும்னு சொன்னால் அந்த விஷயங்களை ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும் தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இப்போ மிச்ச வேலை எல்லாத்தையுமே அந்த டாக் லைவ் என்ற விஷயம் வந்து பார்த்துக்கும். இது முதலாவது ஏஜென்ட்டான ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்க் கூகுள் மேப்ஸ். ஸோ அந்த ஆஸ்க் கூகுள் மேப்ஸ் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வளமையாக ஒரு கூகுள் மேப்ஸ் எடுத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதுண்ட பாத் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஊபர் போடும்போதோ இல்லை பிக்னி போடும்போதோ அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே ஃபுட் டெலிவரிக்காரர் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, மற்றபடி பெருசாக யூஸ் பண்ணுறது குறைவு. மற்றபடி ஓகே இதுவும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஹோட்டல்ஸ் தர்றது அப்படி. ஸோ இதில் இது கொஞ்சம் அட்வான்ஸாக போய் இது வந்து சர்ச் பண்ண தேவையில்லை, இதுக்கும் ஆஸ்க் பண்ணுறது. ஐ மீன் டாக் ஃப்ரெண்ட்லி மாதிரி ஆஸ்க் பண்ணும்போது இப்போ என்று நான் இருக்கிற இடத்துல இருந்து எங்களோட வீடு பாதை வந்து நார்மலாக போடும்போது வரும். ஸோ நான் ஆஸ்க் கூகுள் மேப்ஸ் என்ன செய்வேன்னு சொன்னால், இப்போ நான் போகிற பாதையிலேயே எனக்கு வீடு போகிற பாதையிலேயே பெட்ரோல் ஸ்டேட் ஒன்று இருக்கணும், அதே மாதிரி ஒரு நல்ல ஹெஃபே இருக்கணும், அப்படியான ஒரு பார்த்து தர சொன்னால் அந்த ரெண்டையுமே அது மென்ஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு பார்த்த டிசைன் அந்த பாத்தை செலக்ட் பண்ணி தர. அதோட தனியாக அது அப்படி இருக்க போறது இல்லை. அந்த செலக்ட் அந்த பாத்தோட உங்களோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே சேர்த்து ஷோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஆஸ்க் கூகுள் மேப்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸா இருக்கு. இது ஒரு 2வது ஜெனடிக். ஓகே, நீ 3rd ஒன்னை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஸ்க் யூடியூப். இதே மாதிரி தான் ஆஸ்க் யூடியூப்னு மேலே ஒரு இதில் வந்து உங்களோட லெஃப்ட் கார்னரில் அது வந்து ஷோ ஆகும். நீங்கள் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ இது வந்து கிளிக் பண்ணி கேட்கும்போது இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க, சாதாரணமாக ஒரு கோடிங் கற்றுக்க போகிறீங்க, இல்லை வயலின் கற்றுக்க போகிறீங்க, கிட்டார் கற்று போகிறீங்க, இல்லை இங்கிலீஷ் கற்று போகிறீங்க, என்னவா இருந்தாலும் சரி அந்த விஷயத்துக்கான நேரடியான ஒரு ஃபுல் பாத் ரோட் மேப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ரோட் மேப்புக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷோ ஆகும். ஸோ இப்போ அதனால நீங்கள் உங்களுடைய கவனத்தை சிதற விட தேவையில்லை. அந்த ரோட் மேப்புக்கு ஏற்ற மாதிரியே அந்த வீடியோஸ் 1 by 1 பார்த்து கற்றுக்கிட்டு உங்களோட நாலேஜை வந்து ஈஸியாக நீங்கள் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த இதில் 3வது விஷயம். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெமினி டெய்லி ப்ரீஃப். அது வந்து சாதாரணமாக நீங்கள் யூஸ் பண்ணுற விஷயம் தான். அது எப்படின்னு சொன்னால் நாங்கள் சாதாரணமாக டு டூ லிஸ்ட்னு
யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபோனில் வச்சுருப்பாங்க இந்த நோஷன், டூ டூ லிஸ்ட்டுன்னே தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே ஜெமினி டெய்லி ப்ரீஃப்ஸ்ண்டு டூ டூ லிஸ்ட் மாதிரி தான். ஏதாவது உங்களோட இமெயில் கரெக்ஷன் செய்கிறது, அந்த தனியாக இது வந்து உங்களோட டூ டூ லிஸ்ட் மட்டும் இருக்க போகிறதில்ல. உங்களோட இமெயில் வந்து அதை மானிட்டரேஷன் பண்ணுறது, அடுத்தது வந்து ஏதாவது கூகுளில் கேலண்டர் செட் பண்ணி வச்சு அந்த கேலண்டரில் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது, என்ன ஈவெண்ட் 3 o'clock என்ன ஈவெண்ட்ஸ் நான் போகணுன்னு இருந்தால் அது எல்லாத்தையும் ஷோ பண்ணுறது விஷயத்த வந்து இந்த ஜெமினி டெய்லி ப்ரீஃப்ஸ்ன்றது செய்ய போகிற விஷயம். 5வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டி. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெவலப்பர்ஸ் வந்து இது நான் சொல்ல தேவையில்லை. ஸோ அந்த ஆன்டி கிராவிட்டியில் 2.0 வந்து இப்போ இருக்குது, கர்னலில் ட்ரெண்டில் இருக்கிற விஷயம். இப்போ இந்த ஜெமினின்ற 3.5 ஃப்ளாஷ் வந்து ஆட் ஆனதால் நீங்கள் இந்த டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறது அந்த ஆன்டி கிராவிட்டியில் ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க அந்த ஈவெண்ட்லேயே செய்து காட்டுவாங்க. $1000 உள்ளே இருக்கிற டோக்கன்ஸை யூஸ் பண்ணிங்க ஒரு 12 hours ஒரு கேம் ஒன்றை டிசைன் பண்ணி அதை ஒர்க் பண்ணுற அளவுக்கு செய்து காட்டுவாங்க. அதாவது அந்த ஸ்பீட் அப் வந்து ரொம்பவுமே கிவ் அப்பாக இருக்கும். ஆன்டி கிராவிட்டி 2.0 ஜெமினி 3.5 ஃப்ளாஷ் யூஸ் பண்ணும்போது இது வந்து 5th ஒரு ஜெனடிக் ஏஜெண்டாக இருக்குது. அண்ட் 6th வந்து கூகுள் ஃப்ளோ மியூசிக் புதுசாக இருக்கிற புதுசாக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான். இதில் சாதாரணமாக நாங்கள் வளமையாக கேள்விப்படுறது யூஸ் பண்ணுறது எல்லாது மாதிரி தான். அந்த ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணலாம், இந்த கதை வச்சு மியூசிக் வச்சு கொண்டு ஒரு சாங் கிரியேட் பண்ணலாம், லிரிக்ஸை கொடுத்து சாங் கிரியேட் பண்ணலாம், அந்த சாங்கை ப்ரொடக்ஷன் பண்ணி அதுக்கு அந்த சாங்கான ஜோனரை மாற்றலாம், விரும்பின மாதிரி ஜோனர் மாற்றலாம், அந்த பர்டிகுலர் லிரிக்ஸை மாற்றலாம், அதை ரீமிக்ஸ் பண்ணலாம். அதே நீங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு கொடுத்து அதை நீங்கள் விற்று நீங்கள் காசு பார்க்கலாம். ஸோ எல்லா விஷயமே இங்கே கூகுள் ஃப்ளோ மியூசிக்கில் அது கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து 6th 7th வந்து ஜெமினி ஐடி பார்ட்னர்ஷிப் வந்து இது நீங்கள் வீடியோவில் ஷோ ஆகும்போது நீங்கள் பார்ப்பீங்க. இது ரொம்பவுமே கொஞ்சம் இதுக்குள்ள நீங்கள் பார்த்த 10க்குள்ளேயும் கொஞ்சம் வெத்தான ஒரு ஏஜென்ட், கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஏஜென்ட்னா இதை நான் சொல்லுவேன். இவர் வந்து எப்படின்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஒரு சோசியல் மீடியாவிலேயோ எதுலேயோ வந்து ஒரு வீடியோவோ இல்லாட்டி ஒரு ஏஐ ஃபோட்டோவோ வருதுன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவோ அல்லது அந்த வீடியோவோ அது ஏஐ ஜெனரேட் பண்ணப்பட்டதா அல்லது ரியாலிட்டியானதா அந்த இதை நாங்கள் இதில் கொண்டே அப்லோட் பண்ணி கேட்கும்போது அது சொல்லுது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்ஸ்லேயே செய்து காட்டியிருப்பாங்க. நான் ஈவெண்ட்டில் இருக்கிற சில ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னா அந்த சுந்தர் பிச்சை தான் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அவர் சொல்லுவார் அழகாக. அவர் எலவன் மாஸ்கெல்லாம் நீந்து அதை 2-3 பேர் சேர்ந்து இருந்து இதை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து ட்ரெண்ட் ஆனது. இந்த ட்ரெண்ட் அதையே கொடுத்து அந்த ஃபோட்டோஸையே கொடுத்து அது கொஞ்சம் இதை கியூரியாசிட்டியான விஷயம் மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோஸையே கொடுத்து கேட்பாங்க இதில் ஏஐ இல்லையான்னு சொல்லி அவங்க ஏஐன்றதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இது வந்து சாதாரணமாகவே இந்த ஏஐ ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே ஓட்டமாக்கி இருக்கணுன்றது ஒரு பேசிக் ரூல்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் இந்த விஷயம் வந்தது இன்னும் ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், இந்த தனியாக கூகுள் ஜெமினியால் ஜென்ரேட் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணோம்னா அது இல்லை. தாண்டி இந்த ஓப்பன் ஏஐ, காக்கோ, 11 லேப்ஸ் அண்ட் சம்திங் ஏதோ ஒரு 6 கம்பெனிஸ் அந்த 6 ஜெனடிக் ஏஐ வந்து அதாவது வந்து ஏஐ கம்பெனிஸ் வந்து இதில் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது ஜெமினி சிந்திக் ஐடி பார்ட்னர்ஷிப் வந்து ஏஜென்டிக் ஏஐ வந்து கொஞ்சமே எங்களுக்கு வளமையில் வந்து 10ல் கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெமினி ஆப் ஆன் மேக் ஓஎஸ். அதாவது வந்து சாதாரணமாக விண்டோ ஓஎஸ்ல ஜெமினி ஆப் எப்பயோ வந்துருச்சு. இந்த மேக் ஓஎஸ்ல வந்து ஜெமினி ஆப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து மேக் யூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அண்ட் பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். இங்கே வந்து சாதாரணமாக இது வந்து ஒரு கண்ட்ரோலர்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான். இப்போ எங்களை கண்ட்ரோல் பண்ணுறது எங்களோட விஷயத்தை அதை எடுத்து தான் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அது இமெயிலுக்கு நான் சொல்ல தேவையில்லை, நான் சொல்கிறேன். இந்த இமெயில் ஒன்று வருது, அதுக்கான அவுட்புட் நான் கொடுக்கணும்னு சொன்னால் இப்போ இதில் 4 பேஜ் இருக்குது. அதில் நாங்கள் ஈவெண்ட்டில் செய்து காட்டுவாங்க. 4 பேஜ் இருக்குது. அந்த 4 பேஜில் இருக்க விஷயத்தை ட்ரீட் பண்ணி எனக்கு தேவையான விஷயத்தை மட்டும் அவருக்கு மெயில் பண்ணணும். அந்த விஷயத்தை அது செய்து காட்டுறோம். அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்லேயே இருக்கிற விஷயம். சாதாரணமாக கூகுள் சர்ச்சில் வந்து இது வந்து 9th one. கூகுள் சர்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் அதுக்கான லிங்க்ஸையோ அது சம்மந்தமான தகவல்களை மட்டுமே இன்ஃபர்மேஷன் மட்டும் தரதா இருக்கு. ஸோ இப்போ இனியும் வர போகிற இந்த 3.5 ஃப்ளாஷில் வர ஜெமினி 3.5 ஃப்ளாஷில் வர அப்டேட்னு சொல்லுன்னா அதில் வர விஷயம் வந்து நீங்கள் இதை கேட்டால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதில் ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னா என்னென்னு கேட்டாங்க. ஸோ கேட்டால்
அதில் அது காட்டப்பட்ட ஈவெண்ட்ஸில் நான் சொல்கிறேன். இப்போ பிளாக் ஹோல் அப்படின்றது என்னன்னு கேட்டால், ஸோ அது வந்து எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யுது, அது சம்மந்தமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அது கீழே ஜெனரேட் பண்ணி விஷுவலைசேஷனான சம்மந்தமான ஒரு விஷயமா கூகுள் சர்ச்சில் கொடுத்துரும். 10th வந்து இன்ஃபர்மேஷன் ஏஜென்ட். இது வந்து கூட இந்த ஃபினான்ஷியல் ஸ்டாட்டிக்ஸ் அது சம்மந்தமான மக்களுக்கு இப்போ டெய்லி நியூஸ் அப்டேட்ல இருக்காங்க. டெய்லி நியூஸ் தனியாக இல்லை, டெய்லி மினிட்ஸ் பை மினிட்ஸ் நியூஸ்ல அப்டேட்ல இருக்காங்க. இது இருக்கும். இதுல இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜென்ட் ரன் பண்ணிட்டு நீங்க விட்டீங்கன்னு சொன்னா, இது லேப் ஆஃப்ல இருந்தா கூட அதுல கிளவுட்ல இந்த வேலை ஒர்க் பண்ணி உங்களுக்கு அதுக்கான அவுட்புட்டை தந்துட்டு இருக்கோம். இந்த மார்க்கெட் அந்த விஷயம் மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான விஷயத்துல குறைகிறது கூறுறது சம்பந்தமான விஷயம் எல்லாமே வந்து ஃபினான்சியல் ரீதியானதுக்கும் மற்றது ஸ்டாட்டிக் யூஸ் பண்றாங்களுக்கும் வந்து இது வந்து பெஸ்டான ஒரு ஆப்ஷன் சார். இந்த 10 வந்து அதில் ஏஜென்டிகேஐ ஜெமினி 3.5 ஃபிளாஷ் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஏஜென்ட்ஸ். ஸோ அது தாண்டி 2 மெயின் அப்டேட் விட்டுருந்தாங்க. ஸோ 2 மாடல்ஸ் விட்டுருந்தாங்க. 10 ஜெனடிக் ஏஐ ஏஜென்ட் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது அப்புறம் 2 மெயின் அப்டேட், இது அப்டேட்னு சொல்லலாம். ஸோ ஜெமினி ஸ்பார்க் என்ற விஷயம் அது நீங்க சூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த விஷயம் தெரியும். சாதாரணமாக இது எங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இதை இருக்கும். இப்போ இந்த டைம்ல இது செய்யணும், இந்த டைம்ல இது செய்யணும் அப்படின்றத எங்களுக்கு ரிமைண்டர் பண்றதாகவும் அப்படி ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இதை நாங்கள் ரன் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஃப்ளோ ஸ்டுடியோ, அது எஃப்எஸ் ஸ்டுடியோன்னு சொல்றாங்க. அதில் அந்த எஃப்எஸ் ஸ்டுடியோ அப்ளிகேஷன் கிடையாது. ஃப்ளோ ஸ்டுடியோன்றது இது வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கான மெயினான விஷயம். இதை நாங்கள் வீடியோவில் நாங்கள் ஷோ பண்ணுறோம் பாருங்க. இது நிறைய விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. கூகுள் டொமினியை யூஸ் பண்ணி வந்து இதில் நீங்கள் எவ்ரிதிங் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கிளைமேட்ல இருந்து, பர்சன்ஸ்ல இருந்து, ப்ரொடக்ட்ல இருந்து, நியூ திங்க கொண்டாதுல இருந்து எல்லா விஷயத்தையுமே இந்த ஃப்ளோ ஸ்டுடியோவில் நீங்கள் செய்துக்க முடியும். அதுவும் ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் மாதிரி அதை நீங்கள் செய்யலாம். அதுவும் நீங்கள் இமேஜின் பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே இதில் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ இந்த கூகுள்ல ஐஓ 2026 நடந்த 3 நாளைக்கு முதல் நடந்த இந்த ஈவெண்ட்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட இந்த மாடல்ஸ் அண்ட் ஏஜென்டிக் ஏஜென்ட்ஸ் இந்த அப்டேட் எல்லாத்துமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு 1 by 1 பண்ணா இந்த கூகுள் டெவலப்பர்ஸ் இதுல இருந்து எங்களுக்கு ரிமைண்டர்ல வர அவ்வளோ வீடியோஸ்லையும் உங்களுக்கு பிரயோசனமான வீடியோக்கள் வரும்போது அதை எடுத்து நான் ரெஃபர் பண்ணி அதை நான் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு அதை அவுட்புட்டாக நான் கொடுக்குறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.